அந்த ஊர்ல அங்க பிரதட்சணம் பண்ணி உருண்டுன்னு வரத்தே ஞானசம்பந்தர் வந்து தடுத்து அப்பரேன்னு கூப்பிட்டு இவரை எழுப்பினதுனால அவருக்கு அப்பர்னு பெயர். இவர்கள் 2 பேரும் யாத்திரை பண்ணும்போது திருச்செங்காட்டாங்குடின்னு ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல சிறுத்தொண்ட நாயனார்னு ஒரு அடியார். அவர் யார் அப்படின்னா அவருக்கு ஒரிஜினல் பெயர் பரஞ்சோதியார்னு பேர். மாமாத்திரர் குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு குலம். அப்படின்னா என்னன்னா அந்தணன் தான். அந்தணனுக்கு தொழில் 6. அறுதொழில் புரிவது அந்தணர்க்கே அப்படின்னு. யஜனம், யாஜனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம். இந்த 6 அந்தணனோட தொழில். வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல், வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல், தானம் வாங்குதல், தானம் செய்தல். மற்றவர்களுக்கெல்லாம் 3 தான் செய்யலாம். வேதம் ஓதலாம், தானம் செய்யலாம், வேள்வி செய்யலாம். செய்து விக்கிறது, தானம் வாங்கிறது, வேதத்தை ஓதுவிக்கிறது அந்தணனுக்குள்ளதான கடமை. இப்படின்னு நம்மளுடைய பண்டைய நூல்கள் சொல்றது. இது சமஸ்கிருதத்துல சொன்னா கூட ஒத்துக்க மாட்டான், தமிழ்ல சொல்றேன். அறுதொழில் புரிவது அந்தணர்க்கே அப்படின்னு. அதுல அஸ்திர சஸ்திரங்கள்லாம் உண்டு. யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, வாழ்வித்தை, இதெல்லாம் அந்தணர்கள் தான் சொல்லி கொடுப்பார்கள். ஆனா அந்தணர்கள் போருக்கு வரமாட்டார்கள். ஒரு சிஸ்டம் அது. எல்லாம் தெரியும், ஆனா ராஜாவாகணும்னு விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு உயர்ந்த நாடு பாருங்க. ஒன்னும் தெரியாதவ ராஜாவா வராம, அதான் விஷயமே. எல்லாம் தெரியும், ஆனா ராஜாவா வாகனம். ராஜா தசரதர் காலமாயி பரதன் வர பரியந்தம் இன்சார்ஜ் ஏத்துன்றது யாருன்னா வசிஷ்டர் தான். வசிஷ்டர் எப்பேற்பட்டவர்னார், வசிஷ்டரோட சண்டை போட்டு சகல சக்தியையும் உபயோகப்படுத்தி பார்த்த விஸ்வாமித்ரர் வசிஷ்டரை ஜெயிக்க முடியலன்னு உடனே ஒரு வார்த்தை சொல்றார், திக்பலம், க்ஷத்ரிய பலம், பிரம்மதேஜோ பலம். பலம் இந்த உடம்பு பலம் இருக்கு பாருங்க, ஒச்சின்னாரு. இது என்ன பலம்? இது பிரம்மதேஜோ பலம். பலம் தபஸ் தான் பலம் அப்படின்னு தவம் பண்ண போனார் விஸ்வாமித்திரன் கதை. அவ்வளவு சக்தி உள்ள வசிஷ்டர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அரசாளணும்னு ஆசைப்படல. பரதன் வந்தவொடனே கையில கொடுத்துட்டார் ஒரு இன்சார்ஜ். ஒரு அவசர காலத்துல ஜனாதிபதி, கவர்னர்கள்லாம் பொறுப்பு ஏத்துக்கிற மாதிரி வழி நடத்துவார்கள். ஏதாவது தவறுதல் பண்ணா தண்டிப்பார்கள். அந்த சிஸ்டம் தான் இன்னைக்குமே. அந்த காலத்துல ராஜகுரு, இப்ப கவர்னர். ஒரு காலத்துல கவர்னர் டம்மியா இருந்தா ஆட்டம் போட்டிருந்தோம். இப்ப ஆப்பு வைக்கிற மாதிரி கவர்னர் வந்ததுனால ஒன்னும் பண்ண முடியல. அசடா இருந்தா கொடுக்கறத வாங்கின்னு போயிட்டே இருப்பா. மகா புத்திசாலி, கிரிமினல் டிபார்ட்மெண்ட் முழுக்க இருந்துட்டு வந்தவர் அவர். மகாபக்திமா, சனாதன தர்மத்தில் அவ்வளோ ஈடுபாடு, தமிழ்நாட்டு மேல அவ்வளோ பற்றவர். அது மாதிரி ஒரு ராஜகுரு மாதிரி தான் இந்த போஸ்டர்லாம். எல்லாமே புதுசா நம்ம செஞ்சிட முடியாது. ஏற்கனவே உள்ள சிஸ்டத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நாம பண்றோம். அப்படி சொல்லி கொடுக்கும் போது அந்த அரசர்கள் பயிற்சி வைக்கும் போது அந்த பயிற்சி மட்டும் இல்லாம போர்க்களத்துக்கும் எந்த அந்தணன் வரானோ அவன் வந்து இந்த தொழிலை செய்ய முடியாது. அந்தணன் தகுதி அவனுக்கு போயிடுமா, முழுசா போகாது, பாதி போகும். அந்த நடுநிலையா உள்ளவர்களுக்கு தான் மாமாத்திரர்கள். ஒரு ஆச்சரியம் சொல்றேன். மாமாத்திரர் அப்படின்னா இவன் பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனான்னு புரியாம வெறுமன தமிழ் பெரிய புராணம் முழுக்க மாமாத்திரன்னு தான் போட்டுட்டு போயிருக்கு. இது பிராமணன் தான் உலகத்துக்கு எடுத்து சொன்னவர் பரமாச்சாரியால் தான். காஞ்சி பரமாச்சாரியால் தான் அதை எடுத்து சொல்றார். இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி இது பிராமணனோட ஒரு பிரிவு அப்படிங்கிறார். மணிவாசகரும் அப்படிதான். அவர் கீழ்படிப்பெல்லாம்
கிராமங்கள்லயே படிக்கலாம். மேல் படிப்புன்னா இப்ப நம்ம இப்ப லண்டன் போறோம், புண்ணிய கஷேத்திரமும் மோட்சம் அடையலாம். என்ன வளமில்லை இத்திருநாட், பாரதியார் கேட்கிறார், என்ன வளமில்லை இத்திருநாட்டில் தேடினா கிடைக்கும். வெளிநாடு போய் அமெரிக்கா போய் எம்எஸ் பண்ணினாதான், அமெரிக்கா போய் எம்எட் பண்ணினாதான், எம்இ பண்ணினாதான் அப்படிலாம் ஒரு மதிப்பு இருக்கிறதுல. தமிழ்நாட்டிலேயே அப்படின்னா இந்தியாவிலேயே அது ஒரு காலத்துல இந்தியா அப்படி இருந்தது. இந்தியாவை நோக்கி வருவார்கள். அதுக்கு சர்வ கலாசாலைன்னு பேர். ஒரு டிவிஷன்ல ஒண்ணுதான் படிக்கலாம்னா அது ஸ்கூல் மாதிரி, என்ன வேணாலும் படிக்கலாம்னா அதுக்கு சர்வ கலாசாலைன்னு பேர். அது இருந்த இடம் காஞ்சிபுரத்துல இருந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தது கர்நாடகால, உஜ்ஜைன்ல இருந்தது மத்திய பிரதேசத்துல, உஜ்ஜைன்ல இருந்தது, காசியில இருந்தது, கல்கத்தா பக்கம் புவனேஸ்வர் தாண்டி மாயாப்பூர்னு ஒரு ஊர், நவத்வீபம்னு பேர், அந்த இடத்துல இருந்தது. இப்ப மோடி ஒண்ணு திறந்து வச்சாரு, இப்ப கூட ஒரு யூனிவர்சிட்டி பழசு, அந்த இடம் இருந்தது. காஷ்மீர்ல இருந்தது, காஷ்மீர்ல இருந்து ஒரு காலத்துல பல இடங்கள்ல இருந்திருக்கு. காஞ்சிபுரம் அதுல ரொம்ப பிரதானமானது. இவர் போய் காஞ்சிபுரத்துல படிக்கிறார். இந்த பரஞ்சோதியார் வில் வித்தை வாழ் வித்தை ஒண்ணு மிச்சம் இல்லாம படிக்கிறார். இவரை பத்தி சொல்லும் போது சேக்கிழார் பிரமிச்சு போயிட்டார். ஆயுள் வேத கலையும் அழகியில் வடநூற்கலையும் தூய படைக்கலை தொழிலும் துறை நிரம்ப பயின்றவற்றான் பாயும் மத குஞ்சரமும் பதியும் உகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையிலும் மேதினியில் மேலான ஆயுள் வேத கலையும் அழகியில் வடநூல். இவர் படிச்சதெல்லாம் சொன்னேன்னா தலை சுத்தும். 4 வேதம், ஒரு வேதம் படிக்கிறதுக்கே 1000 தாவு விட்டு போயிடும். 4 வேதம் படிச்சவர், வேத அங்கத்தை படிச்சவர், 6 அங்கத்தை படிச்சவர், 4 சாஸ்திரங்களை படிச்சவர், அதை தவிர வைத்திய சாஸ்திரம் படிச்சவர், அதை தவிர அஸ்வசாஸ்திரம் படிச்சவர், கஜசாஸ்திரம் படிச்சவர், அதை தவிர அஸ்திர சாஸ்திரங்கள்லாம், ஆயுதங்கள்லாம் எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிற சாஸ்திரம் படிச்சவர், அந்த ஆயுதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சாஸ்திரத்தை படிச்சவர். இன்னும் இருக்கு பரிச்சையா. இப்படி ஒரு தகுதி ஒருத்தனுக்கு இருந்தா ராஜா விடுவனா? அந்த காலத்துல எல்லாம் ராஜ பரம்பரை மாறாது, மந்திரி பரம்பரை மாறும். ஏன்னா எவன் புத்திசாலியோ அவனைதான் மந்திரியை கொண்டு வருவார். அந்த மந்திரிங்கிறவனே மதிம் ததாதி, புத்திய சொல்றவனா இருக்கணும். எப்படி இருந்த தேசம் பாருங்க, புத்திசாலி தான் மந்திரியா வரலாம்னு இருந்த நாடு. இவரை மந்திரியா பண்ணிட்டான். முதல்ல ஃபர்ஸ்ட் சேனாதிபதியா பண்றான். யார் பண்றான்னா அப்ப ராஜாவா இருந்தது 2ஆம் நரசிம்ம பல்லவன் ஒருத்தன். இவர் படிப்பு ஐஐடி ஐஐஎம்ல முடிச்சுட்டு வரத்துக்கு முன்னாடி கேம்பஸ்ல குத்தின் பெறாமதில்ல, அது மாதிரி இவர் வெளியில வரதுக்கு முன்னாடி ராஜா சேனாதிபதியா இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டான் இந்த பரஞ்சோதியால. இவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறான்னா, வாதாபிங்கிற தேசத்தை ஆண்ட 2ஆம் ஆளுகின்ற 2ஆம் புலிகேசிங்கிறவன் அவர்கள் அப்பா காலத்துல வந்து காஞ்சிபுரத்தை அழிச்சுட்டு போயிட்டான். அந்த புலிகேசிக்கு ஒரு பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவர் படையோட, பெரும் படையோட கிளம்பி போய் வாதாபி நகரத்தையே தரைமட்டமாக்கிட்டார். அதுக்கப்புறம் வாதாபி எழறதே இல்லை. இவர் காலத்துக்கு அப்புறம் வாதாபி ராஜ்யம் தலை கிளம்பவே இல்லை. அங்கேருந்து அத்தனை செல்வத்தையும் கொண்டு வந்துட்டார். பொதுவா அந்த காலங்கள் எல்லாம் எப்படின்னா, இந்த படை எப்படி யுத்தம் நடக்குங்கிறத சொல்றேன் நான். ரொம்ப பேருக்கு நினைச்சிருப்பா எப்படின்னு தெரியாது. பொது ஜனங்களையோ விவசாயிகளையோ தொடவே மாட்டார்கள் சண்டையில. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்ப குண்டை போட்டு ஊரையே நாசம் பண்றாம பதில அப்படி பண்ண மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஊர் மேல படை எடுக்கிறேன், அந்த ஊரை கைப்பற்றேன்னா அந்த ஊருக்கு போனா நான் ராஜாவானா எனக்கு ரெவின்யூ எப்படி வரும்? அந்த ஊர்ல எவனாவது ஒருத்தன் இருந்தா தானே வரும். சுடுகாடா பண்ணிட்டா அந்த ஊர்ல இருந்து எனக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால குடியானவர்களையும் விவசாயிகளையும் தொழில் பண்றவங்களையும் விட்டுடுவார்கள். அவர்கள் பக்கமே போக மாட்டார்கள்.
சத்திரியர்களுக்கும் ஊருக்கு வெளியில தான் சண்டை நடக்கும். கைப்பற்றினா இவர்கள் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இவர்களுக்கு ஒன்றும் பெருசா அதுல வித்தியாசம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே தர்மிஷ்டர்களான ராஜாக்கள். யார் பலசாலின்னு காமிச்சுக்கிறதுக்கு தான் சண்டை போடுறான். ஊருக்கு வெளியில அடிச்சுன்னு சாவான். ஒருத்த ராஜாவா வந்தவொடனே அவனுக்கு கப்பம் கட்டுறோம், அவன் ராஜாவா வந்தா அவனுக்கு கப்பம் கட்டுறோம். ஏன்னா என் தர்மத்தை என் தொழில அவன் கெடுக்க மாட்டான். அது மாதிரிதான் இருப்பான். இவர் அங்கேருந்து எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டு ஒரு பிள்ளையாரையும் எடுத்துட்டு, இது பெரிய புராணத்துல கிடையாது, கர்ண பரம்பரையா உள்ள கதை. பிள்ளையார எடுத்துன்னு வந்தாருன்னு பெரிய புராணத்துல கிடையாது. இவர் எடுத்துன்னு வந்து ராஜாட்ட கொடுக்க, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணம் தோல் வலிமையா, வாள் வலிமையா, படை வலிமையா கேட்கிறான் ராஜா. இவ்வளவு பெரிய வெற்றியை இவர் அடைஞ்சாரு, இதுக்கு காரணம் இவருடைய தோல் வலிமையா, நம் படை வலிமையா, இவருடைய வாள் வலிமையா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அங்க இருக்கக்கூடிய மந்திரி சொல்றார், அதெல்லாம் காரணம் இல்லை. பின்ன என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி உடைமையினால் எதிரி இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலிமையினால், சிவபெருமானுடைய அடியார்களை வழிபடக்கூடிய பலத்தினால இவ்வளவு பெரிய வெற்றி அவர் அடைஞ்சார் அப்படின்னு ஒண்ணு. அவ்வளவு பெரிய சிவபக்தரா அவர்னா அவர் தன்னை காமிச்சுக்கவே இல்லை இத்தனை நாளா. ஆமான்னு உடனே என் பெருமானேன்னு காலில் விழுந்தான் நரசிம்ம பல்லவன். அவர் ராஜா, இவர் சேனாதிபதி. யார் பெரியவன்? பணத்தினாலேயோ பதவியினாலேயோ இல்ல. பின்ன பெரியவன் யார்? உயர்ந்தவன் யார்? அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து இத்தரணியோடு வாழாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ மாதேவர்க்கே காந்தரல்லாகில் அங்கமெல்லாம் குழைய அழுதொழு நோயராய் உரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில் அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளே. அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் எனக்கு பிச்சைக்காரன் தான். எனக்கு யார் பெரியவன்? அங்கமெல்லாம் குழைய அழுதொழு நோயராய் ஆவுரித்து தின்னும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கு அன்பராகில். அவன் புலையரா இருக்கலாம், தொழுநோயாளியா இருக்கலாம், மாம்சஞ்சா ஆனா பசுமாட்டை சாப்பிட்றவனா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சிவனடியாரா இருந்துட்டா அவன் தான் எனக்கு. அவர் கண்டீர் நான் வணங்கும் கடவுளேங்கிறார். அப்படி இருந்த தேசம் இது. இன்னைக்கு பரிகாசம் பண்றோம் பட்டாக்கோட்டன். உளிச்செடுக்க வேண்டாம். எந்த பக்திக்கு எந்த தர்மத்துக்கு மதிப்பு கொடுத்த தேசம் இது. ஒரு செலவ மண்ணு உடம்புல படிஞ்சு விபூதி மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு சேரமான் ஒரு செலவ தொழிலாளி காலில் விழுந்தான். இந்த நாட்டுல சிவனடியார் அப்படின்னு காலில் விழுந்தான். அந்த சலவை தொழிலாளி சொல்றான், அரசே நான் வண்ணான், நான் சேரமான், அடியேன் சேரமான். நான் வண்ணான் சொல்றான், நான் போட்டு இருக்கிறது சிவனடியார் வேஷம் இல்லை, இவன் உடம்புல இருக்கிறது விபூதி இல்லை, இது சலவை மண்ணு தெரியும். அப்புறம் என்ன வணங்குறீரே அப்படின்னு ஒண்ணு சிவனடியாரையும் சிவ சின்னத்தையும் நினைவுபடுத்தினீர்னா. இந்த விபூதி எட்டு இருக்கிறது எனக்கு சிவனடியாரை பார்க்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் வணங்கினேன் அப்படிங்கிறான். போலின்னு தெரியும், அந்த வேஷத்துக்கு கொடுக்கிற மதிப்பு. அது மாதிரி ராஜா நமஸ்காரம் பண்ணி என்ன வேணும்னு கேட்டார், நான் என்ன செய்யணும்னு கேட்டார் சிறுத்தொண்ட நாயனார்ட்ட. என்ன இந்த பதவியிலேருந்து ரிலீஸ் பண்ணு, நான் சிவ அடியார் தொண்டு செய்யணும்னு ஆசை எனக்கு, நான் போறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி தன் சொந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்து ஆச்சரியமான ஒரு வாழ்க்கைய வாழ்கிறார் அவர். திருவெண்காட்டு நங்கை அப்படின்னு பேரு அவருடைய மனைவிக்கு. அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, சீராளன்னு பேரு. ஒரு வேலை செய்பவர் வீட்டுல சந்தன நங்கைன்னு பேர் அந்த பெண்ணுக்கு. இந்த சந்தன நங்கை, சீராளன், திருவெண்காட்டு நங்கை
இந்த பரஞ்சோதியாருங்கிற சிறு தொண்டர், இந்த 4 பேர் தான் இந்த குடும்பம். இவரோட வாழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, நரை இதழ் திருமுடியார் அடியாரை நாள்தோறும் உரைமையினில் திருவமுது முன்னூட்டி பின்னுண்ணும் நிறைவுடைய பெருவிரப்பால் நியதியாக கொள்ளும் துறை வழுவா வகை ஒழுகும் தூய தொழில் தலை நின்றார். நித்தியப்படி ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடணும், இதுதான் இவருக்கு லட்சியம். ஒரு அடியார்னு குறைஞ்சபட்சம் சொல்றேன். எத்தனை அடியார் வந்தாங்க? பொதுவா இந்த கோவில்ல கொடி ஏத்திரம் பத்தில கொடி ஏத்தியாச்சுன்னு சொல்றமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்துக்கு அது? இங்க திருவிழா நடக்கிறதுன்னு அர்த்தம், பிரம்மோத்சவம்னு அர்த்தம். உற்சவம் நடக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் தான் கோவிலே கொடிய. அது மாதிரி இவர் வீட்டுல வெள்ளை கலர்ல ஒரு கொடி கட்டியிருப்பார். ஒரு 10 மைல்ல இருந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அந்த வெள்ளை கலர்ல கொடி கட்டினா அந்த காலத்துல என்ன தெரியுமோ அர்த்தம்? சாப்பாடு போடுவார்கள். அந்த சாப்பாடு போடுற இடத்துக்கு சத்திரம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல, தமிழ்லயும் அதுதான் சொல்லுவாங்க. சத்திரம்னா அதுக்கு சாப்பிட்ற இடம்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கே தெரியாது. ஆனா நம்ம பாலுமாமா அந்த இதுலயே அதுலயே சத்திரம்னு எழுதியிருந்தார், பார்த்தேன் நான். போன தடவை நான் தங்கின இடத்துக்கு இப்ப சத்திரம்னு பேர் வச்சிருந்தேன். சத்திரம்னு ஒரு யாகம், 1000 வருஷம் செய்யறது. அந்த யாகத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா, சர்வே எஜமானாக சர்வே ரித்விஜாக. இப்ப ஒரு பூஜை நாம பண்றோம்னா, பூஜை பண்ணி வைக்கிறவனுக்கு பலனா, பூஜை பண்றவனுக்கு பலனா? பூஜை யார் பண்றார்களோ அவர்களுக்கு தான் பலன். பண்ணி வைக்கிறவங்க தட்சிணையை வாங்கின்னு போயிடுவார்கள். ஆனா இந்த சத்திரயாகத்துல எல்லாருக்கும் பலன் உண்டு. எல்லாருமே எஜமானர்கள், ஓனர்கள். அது மாதிரி சாப்பிட்ற இடத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா, அவன் சாப்பிட வந்தவன் இல்ல, அவனும் அந்த இடத்துக்கு ஓனருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அதுக்கு சத்திரம்னு பேரு. இவர் சாப்பாடு போடுறார். நரை இதழ் திருமுடியாரை முன்னூட்டி பின் உண்ணுங்கிறார். இந்த ஊட்டிங்கிறார் வார்த்தைய, முன் போட்டுங்கல்ல, கெஞ்சி கொஞ்சி சாப்பாடு போடுவாராம். இன்னும் ஒரு லட்டு போட்டுக்கோங்க, ஒரு கரண்டி பாயசம் போட்டுக்கோங்க அப்படின்னு. அந்த என்ன அன்னசிய ஆதரவுரசா, சாப்பாட்டுக்கு எது தெரியுமோ சுவை, இப்படி பக்கத்துல இருந்து பரிமாறுறதுதான். ஒரு ரசம் போட்டாலும் பக்கத்துல இருந்து இன்னொரு கொஞ்சம் ரசம் சாப்பிட்றீங்களா, ஒரு டம்ளர்ல கொடுக்கட்டுமா, இப்படி பக்கத்துல இருந்து உபச்சாரம் பண்றதுதான் ஒரிஜினலா மதிக்கிறதுங்கிறது. இன்னைக்கு அவனை பாட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தோன்னே இப்படின்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சுடுறான் சாப்பிட்ற இடம்னு. அங்கவே பவதி பிச்சாந்தேகின்னு கையில பிச்சை பாத்திரத்தை வச்சுன்னு கேட்கிற மாதிரி இவனும் மானம் கட்டி தின்னுட்டு வரான். அதுதான் விஷயம். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம்னா 3 வேளையும் கூப்பிட்டாதான் சாப்பிட வருவார்கள், கூப்பிடாம சாப்பிட வர மாட்டார்கள். வந்து அந்த பந்தியை பார்க்கறதே பரமாறதே கவனிக்கணும், சொந்தக்காரன் இருக்கணும் ஒருத்தர். எத்தனை பேர் வேலை செய்கிறவர்கள் இருந்தாலும் அந்த அந்த கல்யாணத்தை எவன் நடத்துறானோ அந்த உரியவன் இருக்கணும். சாருக்கு இதை பார்த்து போடு, இது இவருக்கு சார் இன்னும் அப்பலாம் போட்டுக்கிறேன் பாயசம். அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் அப்பலாமா வடையமா அவன் பாட்டு காதல விழாமையே போயிட்டு இருப்பான் கேட்டரிங். அவன் ஏன்னா அவன் ஒரு வடை தானே அவனோட கணக்கு, அவனுக்கு இலை கணக்கு. அது மாதிரி எல்லாம் பண்ணாம நான் சொல்றபடி பண்றான். அன்றைய தினம் ஒரு நாளைக்கு கார்த்தால கைலாசத்துல நாரதர் வந்தார் சிவபெருமானை பார்க்கறதுக்கு. நாரதா என்ன விசேஷம் அப்படின்னு, நான் பகவான் பூலோகம் வெளுக்கிறது கைலாசம் கருக்கிறதுன்னார். அப்படின்னா கைலாசம்ங்கிறது வெண்மையினுடைய அடையாளம். வெண்மைங்கிறது சுத்தம், சுத்தம், பியூர், நேர்மை, ஒழுக்கம், நல்லவன். இன்னைக்கு உள்பட நம்ம சாஸ்திரம் சொல்றதுதான் ஃபாலோ பண்றாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்தாலும் வெள்ளை விளையர்னு சட்டையும் வேஷ்டியும் கட்டின்னு வராம தெரியல, நான் யோக்கியமானவன்னு ஏன் இதை போட்டு வர வேண்டிதானே. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றதுதான். கைலாசம் வெண்மையோட அடையாளம், அது சத்துவ குணம்னு அர்த்தம். இவர் என்ன சொல்றார், பூலோகம் கைலாசத்தை விட பூலோகம் வெளுப்பா இருக்கு. அங்க ஒரு பெரிய தர்மம் நடக்கிறது. எங்க? சிறுத்தொண்ட நாயனார் வீட்டில் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கார்த்தால அன்றைய தினம் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் ஆரம்பிக்கிற தேவை பஞ்சாயத்து.
ஏதோ பேச்சு வரத்தே பார்வதி கேட்கிறாள், என்னைய மாதிரி உங்கள்கிட்ட அன்பு வச்சவர்கள் உண்டான்னு. இப்ப எதுக்கு கேட்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வயசான பிரமாது நமக்கு நிதானம் வரணும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பெரிய சண்டையில கொண்டு விட்டுரும். ஒரு மனைவி பேசுறதவே முதல்ல நீ என்னன்னு சொல்லும், நீ என்ன சொன்னாலும் சரின்னு சொன்னாதான் சண்டை இல்லாம இருக்குமே தவிர, அவன் என்னமோ சொல்ல வரான்னு நினைச்சுன்னு எதையாவது வார்த்தையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சண்டை பெருசா போயிடும். அவங்க எதையோ நினைச்சுட்டு இருப்பாங்க, நாம எதையோ நினைச்சிட்டு இருப்போம். நீங்க என்னமா அப்படி இப்ப உதாரணமே, மனைவிக்கும் அவங்க பிறந்த வீட்லயும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கும். பேசிட்டே இருக்கிற தேவை நாம குறுக்க பூந்து எதையாவது அபிப்பிராயம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுக்காரனை நீ எப்படி பேசலாம், எங்க வீட்டுக்காரனை போட்டு பொழந்து எடுப்போம். கணவன் வீட்டுக்காரனை போட்டு பொழந்து எடுப்போம். அந்த பக்கத்தை சொல்லிட்டா தொலைஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு இங்கிதம், நாம தெரிஞ்சுக்கணும். அது என்னத்துக்குன்னு கேட்டார் சிவபெருமான். இல்ல, உங்களை சுத்தி சுத்தி வரேனேனா என் நண்பு உங்களுக்கு புரியறான்னு கேட்டார் பார்வதி. இப்ப எதுக்கு கேட்கிறேன்னா, பகவான் என்னை விட அன்பு வச்சவா இந்த உலகத்துல உண்டான்னு பகவான் பதில் சொன்ன. நாரதர் வந்தாரா, பூலோகத்துல இவ்வளவு விசேஷம் நடக்கிறதுன்னு ஒண்ணு பகவான் என்ன பண்றான், அன்னைக்கு சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். பண்ணினத்தினால ஒரு அடியார்களும் சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு வராம தடுத்துட்டான். இவரோட சங்கல்பம் என்னன்னா, அடியாருக்கு முன் அமுது ஊட்டி பின் உண்ணும். அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவர் சாப்பிடுவார், அதுக்கு முன்னாடி இவர் சாப்பிட மாட்டார். கார்த்தாலேருந்து தேடுறார், ஒரு அடியாரையும் காணும். சாதாரணமாவே தேடின்னு வருவார்கள். இதுக்கு மத்தியில 9 மணிக்கு அந்த அம்மா வந்து கேட்கிறாள், இன்னைக்கு என்ன அடியார்களுக்கு அமுது படைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரா. இதுல சீராளன்னு பேரு அந்த குழந்தைக்கு. அவனை பக்கத்துல திருமருகல்னு ஒரு க்ஷேத்திரம், அதுல ஸ்கூல்ல சேர்த்திருக்கார். ஸ்கூல் இவன் சொல்றான், இப்பதான் ஸ்கூல் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தான் நமக்கு சொல்லி கொடுறான், அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம அம்மா கொஞ்சம் ரோட்லங்கிறான். பரதேசி பையில பிரிட்டிஷ்காரனுக்கு சொல்லி கொடுத்ததே நாங்க தான்டா. எங்களோட படிப்பை தூக்கின்னு போய் தான் அவன் கத்துண்டது. ஏன் சேர்ந்து ஓலைச்சோடி எல்லாம் தூக்கின்னு போனான். என்ன எவ்வளவு விஷயத்துக்கு நம்ம விளக்கம் கத்துறது, சொல்றது, பதில் சொல்றது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முட்டாள்தனமா வார்த்தையை ஒதுக்குறான். தினப்படி விளக்கம் சொல்றதுக்கு நமக்கு அழுத்து போறது. ஜனங்களுக்கு எங்களுக்கு என்னன்னா, இப்ப அந்த முட்டாள திருத்தணுங்கிற அவசியம் இல்லை, ஜனங்கள் குழம்பி போறது. ஒரு உதாரணம் சொல்றேன். பிரிட்டிஷ்கார மெக்காலே வந்து இங்க சர்வே எடுத்தார் பத்தியில, அந்த சிஸ்டத்தை வந்து ஒருத்தர் புஸ்தகமா எழுதியிருக்கார், பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல. தமிழ்ல அழகிய மரம் அப்படின்னு பேரு, தரம்பால்னு பேர் அவருக்கு. அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. அதுல என்ன இருக்குன்னா, இந்த மெக்காலே சர்வே எடுக்கும் போதே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த வில்லேஜ்ல எத்தனை ஸ்கூல் இருந்ததுன்னு ரெக்கார்டுல இருக்கு. பிரிட்டிஷ்கார வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தேசத்துல எத்தனை ஸ்கூல் இருந்தது, யார் யார் படிச்சா அதையும் சொல்றேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருச்சியில உள்ள ஸ்கூல், அந்த ஜில்லால உள்ள ஸ்கூல்ல 7150 பேர் படிச்சிருக்கான். இந்த 7150 பேரை ஜாதி வாரியா பிரிப்பா. அந்த காலத்துல ஜாதி உண்டான். 750 பேர் இதுல வந்து 700 பேர் அதுல அந்தணர்கள், அந்த ஸ்கூல்ல படிச்சவர்கள். 1100 பேர் வைசியர்கள். அந்த புஸ்தகத்துல படி, நான் சொன்னதை குறிச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா யூடியூப்ல பார்த்தாலும் தெரியும். 1100 750 எடுத்துன்னா 1880 எடுத்துன்னா மிச்சம் 5300. நான் முதல்வர் மாதிரி கணக்கு சொல்லி கரெக்டா தானே சொல்றேன். 5300 தானே மிச்சம். 5300. அந்த 5300 பேர் சூத்திரர்கள் இருக்கு. இவன் என்ன சொல்றான், தமிழர்களை படிக்க விடல, அந்தணர்கள் தான் படிச்சார்கள், மற்றவர்களை படிக்க விடலைன்னா, மற்றவர்கள் படிக்கலைன்னா அம்பிராமணனா உள்ள வள்ளுவர் என்னமாடா இது எழுதினார், சேக்கிரியார் எப்படி புராணம் பண்ணினார், கம்பர் என்ன பிராமணரா, இவருக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? கொஞ்சமாவது யோசனை வேண்டாம் நமக்கு. சொன்னா அப்படியே கேட்கறதா, அப்படியே நம்புறதா? இந்த சேனல், யூடியூப், இது எல்லாமே உங்களை மைண்டை டைவர்ட் பண்ணி பிரெயின் வாஷ் பண்றது. அது ஒன்றை கொண்டு திணிக்கணும்னு நினைக்கிறது. நாம யோசனை பண்ணணும்.
நாம உண்மையை தேடணும், அதுதான் முக்கிய விஷயம். இங்க ஸ்கூல்ல சேர்த்திருக்கார், அவனை கொண்டு விடணும். மணியை எடுத்து பையனை காணும். இந்த அம்மா என்ன சமையல் பண்ணலாம், என்ன கறி பண்ணலாம்ங்கிறத பிள்ளை கறி பண்ணலாம்னா அவர் அறியாம என்ன சொல்றீங்கன்னா ஏதோ வாய் தவறி சொல்லிவிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, ஒரு அடியாரும் வரலன்னு உடனே நான் போய் அடியார்கள் யாராவது இருக்கார்களா பார்த்துட்டு வரேன்னு இவர் கிளம்பி போனா இவர் போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் ஒரு அடியார் வேஷம் போட்டுன்னு வர்றார் இவர் வீட்டுக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, தமிழ்நாட்டு சிவனடியாரா வரல, வட இந்திய சிவனர் காபாலிக வேஷம்னு பேர். இந்த சிவபக்தியிலேயே 2 விதம் உண்டு. சிவனடியார்களே சாத்விகமா வழிபடுறவர்கள் ஒரு பிரிவு, காபாலிகர்கள்னு ஒரு பிரிவு. அந்த சிவனடியாரா வராதவர் வந்த உடனே வீட்டில் வரவே இருக்கிறார்கள். இங்க வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அமுது படைக்கும் சிறு தொண்ட நாயனார் உள்ளாரோ அப்படின்னா அவர் வெளியில போயிருக்கார், இங்க உட்காருவோ அவர் வந்துருவார் அப்படின்னு உடனே அவர் இல்லையா, இப்ப இல்லை. சரி, நான் இந்த ஊர்ல உள்ள திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு சொல்ற முதல்ல அந்த ஊர்ல உள்ள சிவன் கோவில், அங்க காட்டகத்தி மரம் தான் ஸ்தல விருட்சம். அங்க அந்த மரத்து அடியில நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவர் வந்தா வர சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவனடியார் வந்தா, சிறுத்தொண்டர் வந்தா. ஒரு அடியாருமே கிடைக்கல அப்படின்னு உடனே இல்ல வந்தார் ஒரு அடியார், உங்களை கேட்டார். எங்கன்னா கோவில்ல உட்கார்ந்து இருக்கான்னா. ஏன் அவர் இருக்க சொல்லக்கூடாது? இல்ல நீங்க இல்லாதனால நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர் அப்படின்னு உடனே கோவிலுக்கு போறார். இவர் 8 அடி உயரம் இருப்பார். யாரு? சிறுத்தொண்ட நாயனாரோட உயரம் 8 அடி. க்ஷத்திரிய உடம்பு வாகு, ஆனா சிறுத்தொண்டர்னு பேரு. அவர் கூனி குறுகி உட்கார்ந்து இருக்கார். அவர் முன்னாடி இப்படி கைய வச்சிருந்து இப்படி நின்ன உடனே இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு சிவபெருமான் கேட்கிறான், நீரோ பெரிய சிறுத்தொண்டர்? நீரோ பெரிய சிறுத்தொண்டர்? ஆமா, அடியார்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல அமுது உண்ணணும். அப்பா நான் உன்னை பார்க்கதான் வந்தேன், நான் அமுது உன்னை கூப்பிடாத, எனக்கு சில நியமங்கள்லாம் உண்டு, அந்த நியமப்படி உன்னால சாப்பாடு போட முடியாது. அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்படி சொன்னாலும் நான் போடுவேன். நான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவேன், வருஷத்துல ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அப்படியா? அந்த நாள் என்னாலோ அது வரையில் காத்திருக்கேன், அந்த நாள் இந்நாள், அது இன்னைக்குதான் பாக்கியம். சாப்பிட போலாமே. நான் இப்ப நீ சமைச்சு வச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன். அதுல நியமங்கள்லாம் உண்டு. இப்படிலாம் என்னென்ன ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சாஸ்திரங்கள்ல சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. டாக்டர் என்ன சொல்லுவான், அதுல வைட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்குன்னு வரிசையா ஏபிசிடியை சொல்லுவான். ஒரு குடி மண்ணை அள்ளினாலும் அதுலயும் வைட்டமின் ஏ இருக்கு, சி இருக்கு, பி இருக்கு, எல்லாம் இருக்கு. அக்கா மண்ணை திங்க முடியுமா? சாத்வீக தன்மையை கெடுக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மிருகத்தன்மையை கொடுக்கிற உணவுகள் அதெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கு சாஸ்திரத்தை. அதுலயுமே காய்கறிகளிலுமே எல்லாத்தையும் சாப்பிட மாட்டார்கள். இன்னைக்குமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புடலங்காய் சாப்பிடாதவர்கள் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா கேள்விப்பட்டிருக்கல? சாஸ்திரத்துல இருக்கு, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புடலங்காய் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது சர்ப்பம்ங்கிறதுனால, முருகனோட நாள்ங்கிறதுனால சாப்பிடக்கூடாது. புடலங்காய் சமைக்கலாமா சிவசிவா? பாம்புன்னா. பாருக்காய் சமைக்கலாமா சிவசிவா? ருத்ராட்சம்னா. பூசணிக்காய் சமைக்கலாமா சிவசிவா? விபூதின்னா. அப்ப என்னத்தை தான் சமைக்கிறதுன்னா, தாய் தந்தையருக்கு ஒரே குழந்தையா இருக்கணும், ஆண் குழந்தையா இருக்கணும், தலைச்சன் குழந்தையா இருக்கணும், 5 வயசு இருக்கணும். அவனை தாயார் பிடித்து கொள்ள தந்தை நறுக்கணும். நறுக்கும் போது கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. அவனை சமைச்சு போட்டா நான் சாப்பிடுவேன். சிறுத்தொண்ட நாயனார் என்ன சொன்ன? அப்படியே இருக்குங்க, நீங்க சொன்னபடியே இருக்கு. எனக்கு ஒரே குழந்தை தான்,
நீங்க சாப்பிட வந்துடலாம், நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பா, இது நீ மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை, உன் மனைவியை கலந்துன்னு சொல்லணும். வாக்கு கொடுத்துறாரு. என் மனைவி என் தர்மத்துக்கு அனுகூலமா உள்ளவள் தான், இருந்தாலும் நான் போய் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வரா வந்தா மனைவியை தயார் பண்ணணும். மனைவி எதிர்க்க மாட்டால். அதுல ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கார், நறுக்கும் போது கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, அதுக்கு தயார் பண்ணியா ஆகணும். மனைவிட்ட இவர் சொன்ன கண்டிஷன் எல்லாம் சொன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டாள் அந்த அம்மா. நான் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன், எப்படி பண்ணணும்னு யோசனை பண்றேன். ஏதாவது பணம் கொடுத்தா ஏழ்மையில கஷ்டப்படுறவர்கள் யாராவது குழந்தையை கொடுக்கலாம், ஆனா கண்ணீர் வராம நறுக்க மாட்டார்களே, ஏன் வெளியில போய் தேடணும்? என்ன சொல்றேன், நம்ம குழந்தையே இருக்கேன். சிரித்தொன்ன அழுத, என் வாழ்க்கையில பெரிய பாக்கியமே நீதான். நம்ம சிறுத்தொண்டரை பத்தி பெருமையா சொல்றமே தவிர, இந்த அம்மா ஒரு வார்த்தை முடியாதுன்னு சொல்லியிருந்தா சிறுத்தொண்ட நாயனார் கதையே வந்திருக்காது. சிறுத்தொண்ட நாயனார் கதையே இன்னைக்கு சரித்திரத்துல வந்திருக்காது. நம்ம மகனை நான் சமைச்சு போடலாம் அப்படின்னு உடனே சீராளனை போய் அழிச்சுன்னு வராள் ஸ்கூல்ல இருந்து. அங்கேருந்து வந்த உடனே அவனை திருப்பி குளிப்பாட்டுறான். பொதுவா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நாள் குளிப்பாட்டுறன்னு போகணும். கார்த்தால ஒரு தடவை குளிப்பி ஆட்டியாச்சு, இப்ப இதுக்கு அம்மா குளிப்பாட்டுறேன்னு கேட்கறாள். இல்லடா, நம்ம வீட்டுக்கு சில பெரியோர்கள்லாம் வரப்போறார்கள், மடியா அவர்களுக்கு நீ நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி குழந்தைய குளிப்பாட்டி தொடச்சி விபூதி எல்லாம் இட்டு குழந்தைக்கு பட்டு கட்டி எல்லாம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ணுவா, நித்தியப்படி ஒரு அலங்காரம் பண்ணிட்டு கன்னத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சுட்டு இப்படி கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுப்பா அந்த குழந்தைக்கு. அது மாதிரி கொடுக்கலாம்னு கட்ட போனவள் விட்டுட்டான். அந்த குழந்தை கேட்கறது, நித்தியப்படி எப்ப ட்ரெஸ் பண்ணாலும் என்னை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுப்பியேமா, இன்னைக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா. அது ஒண்ணும் இல்லடான்னு சொல்லி அவ போக்க மாத்திட்டான். அவளுக்கு தெரியாம இல்ல, ஏன் அன்னைக்கு கொடுக்கலன்னு சொன்னா, இத்தனை நாளா நம் குழந்தைங்கிற எண்ணத்துல கொடுத்தோம், இப்ப முத்தம் கொடுத்தா சிவனடியாருக்கு படைத்த அமுது எச்சல் ஆயிடும். உச்சிஷ்டந்து பவேதங்கம் சிவார்ப்பணமிதம் கிருத்தம். அகஸ்திய பக்த விலாசம்னு இருக்கு, அதுல சொல்ற இது சிவார்ப்பணம் பண்ணப்பட்டதான சரீரம். இதுல எச்சல் கொடுத்தா உச்சிஷ்டம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பக்கத்துல இன்னைக்கும் அந்த வீடு இருக்கு. சிறுத்தொண்ட நாயனார் சமைச்சு போட்ட வீடு இன்னைக்கும் திருச்செங்காட்டங்குடியில இருக்கு. இன்னைக்கும் பிள்ளைக்கரியமுது உற்சவம் நடக்கிறது. இன்னைக்கு பிள்ளைக்கரியமுதுன்னா மாம்சம் இல்ல, காய்கறிகளை போட்டுதான் சமையல். படையல் போட்டா கோவில்ல இருந்து பகவான் வருவான் அதை சாப்பிட்றதுக்கு. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு 1300 வருஷம் கழிச்சு அந்த சமையல் நடக்கும் போது மாம்ச வாசனை இன்னைக்கு வருது. இன்னைக்கும் போய் பார்க்கணும். சித்திரை மாசம் நடக்கும் அந்த உற்சவம் திருச்செங்காட்டாங்குடியில். அந்த சமையல் நடக்கிறதை மட்டும் மாம்ச வாசனை. இப்படியே பேச்சு கொடுத்துட்டே அவ அப்பா பின்னாடி வச்சிருந்த அருவாமனை எடுத்து டக்குன்னு கழுத்துல நறுக்கி விட, குழந்தை உடம்பு துடிக்கிறத தடவி கொடுத்து அழல், என்ன பாக்கியம் மணினி, என்ன பாக்கியம் மணினேன்னு சொல்லி அந்த குழந்தைய தடவி கொடுத்து சாந்தம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அங்கங்களை எடுத்து சமையல் பண்ணிவிட்டு சிவனடியாரை கூப்பிடுனார். சிவனடியாரை கூப்பிட்டார், வந்தார், இலைய போட்டார், உட்கார்ந்துட்டார். நான் சொன்னபடிதானே செஞ்சிருக்கேன்னார். அப்படிதான். அந்த குழந்தையோட எல்லா பாகத்தையும் சமைச்சுட்டியா, தலைய என்ன பண்ணின? ஏன்னா சில பேர் தலைக்கறி சாப்பிட மாட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும் தீட்சிதர்னா? இந்த கதைக்காக எல்லாம் தெரிஞ்சுட்டேன். தலைக்கறி சில பேர் சாப்பிட மாட்டா, சில பேர் சாப்பிடுவான். தலைக்கறி சாப்பிட மாட்டார்னு நினைச்சிருந்து ஒதுக்கி வச்சிருக்கா. இந்த சந்தன நங்கைங்கிற அந்த வேலைக்காரி இருக்கா பார்த்தா, இதை கொண்டு போய் புதைச்சுருன்னு தான் அவ திருவெண்காட்டு நங்கை சொன்னது. ஆனா அவ சொன்னா சில பேர் சாப்பிடுவான், சில பேர் சாப்பிட மாட்டா. இவர் சாப்பிட்றேன்னு சொன்னா அந்த டயத்துல போய் சரியா வராது, அதனால அதையும் சமைச்சு வச்சுடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுட்டான். இலையில எல்லாம் வச்ச உடனே தலைக்கறின்னா தலைக்கறியும் இருக்குன்னு சொன்னான். உடனே அவர் சொல்றா, என்ன ஒரு இலை போட்டு போடுற, இன்னொரு இலை போடும். ஏன்? நான் ஒண்டியா சாப்பிட மாட்டேன்டா,
அவனே சாப்பிட மாட்டேன். ஏகஸ்வாது நமுஞ்சீதா, சாஸ்திரப்படி ஒத்தையா சாப்பிட்றதுங்கிறது 12வது நாள் அன்னைக்கு சபண்டீகரணத்துக்கு ஒருத்தன் சாப்பிடுவாங்க தெரியல, அதுக்குதான் ஒத்தன்னு பேர். இன்னைக்கு ஒண்டியா எலி மாதிரி பெருச்சாலி மாதிரி பேர் தின்னுட்டு தான் அடுத்த ஜென்ம பெருச்சாலியா பிறக்கிறான். இஷ்டஜனை சக புக்தம் புக்தம். குறைஞ்சபட்சம் 2 பேராவது தான் சாப்பிடணும், ஒத்தரா சாப்பிடக்கூடாது. இன்னொரு சிவனடியார் இல்லையா, ஒரு சிவனடியாருமே கிடைக்கலன்னு தான் உங்களை கூட்டது. இந்த கும்பகோணத்துல ஒரு வச்சனம், ஒத்த மாட்டு வண்டிக்காரன் எத்தனை மாட்டை அவுத்து விடுவான்? ஒத்த மாட்டு வண்டிக்காரன் எத்தனை மாட்டை அவுத்து விடுவான்? அவன்கிட்ட இருக்கிறதே ஒரு மாடு தானே, இருக்கிறதே ஒரு சிவனடியாரு தான் உங்களுக்கு பூஜை பண்றது. இப்ப இன்னொரு சிவனடியாரை கொண்டாண்டா ஊர்லயே கிடையாதுன்னா சிவனடியாருன்னு நீ எப்படி தீர்மானம் பண்ணுவ? நெத்தில விபூதி கழுத்துல ருத்ராட்சம் இருந்தா சிவனடியார், அப்ப நீனே சிவனடியார். உட்கார், இலைய போட்டார், உட்கார்ந்தார், இவர் இலையில இருந்து எடுத்து வச்சார். பரிவேஷனம் பண்ணாததுனால சாப்பாட பொறுத்த இருன்னா பரீட்சை நடந்துட்டே இருக்கு. இன்னொரு இலை போடுன்னா எங்க குழந்தை எங்கன்னு? குழந்தை இல்லையா? நீங்க சொன்னபடிதான் குழந்தைய ஒத்த குழந்தையா இருக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப குழந்தை இருக்கா இல்லையா? இல்ல. குழந்தை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். இது ஒரு சம்பிரதாயம், ஆச்சாரத்துல இதெல்லாம் உண்டு. வம்ச விருத்தி இல்லாத இடத்துல சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிற நியமங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஹேட் பண்ற மாதிரி உள்ள விஷயம் இல்லை, வேற காரணத்துக்காக, எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு உடனே அப்பதான் அழுதார் 2 பேர். நீங்க சொல்லிதான் இத்தனையும் செஞ்சிருக்கோம், குழந்தையே சமைச்சு போட்டிருக்கோம். அப்ப குழந்தை இல்லையா? இல்ல. ஜவா இடுப்புல இருந்து விபூதி எடுத்து கையில கொடுத்து நெத்தியில இட்டுக்கோ. சிறுத்தொண்ட நாயனாரையும் விட்டுக்க சொன்னார், பொண்டாட்டியும் விட்டுக்க சொன்னார். வாசல்ல போய் அவன் பேர் என்ன? தமிழ்ல சீராளன், சமஸ்கிருதத்துல ஸ்ரீபதினு பேர் அவனுக்கு. அவனை கூப்பிடு, அவன் பேரை சொல்லி கூப்பிடு 3 தடவை. நாம இருந்தா என்ன கோபம் வரும் நமக்கு. அறிவு இருக்கா, மூளை இருக்கா? நீ தானே சமைக்க சொன்னேன், உன் பேச்சை கேட்டு நான் சமைச்சு போட்டேன்னு. இப்ப போய் அவனை கூப்பிட்டா எங்கேருந்து வருவான்? இதெல்லாம் இந்த இந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டது பக்திங்க. செய்யணும் செய்யுது. வாசல்ல போய் கூப்பிடுறார், ஸ்ரீபதே தூர்ணமாயாகி போக்தும் மாஹேஸ்வராஜ்ஞயா. சீராளா சீராளா ஓடிவாடா சீராளா, சிவபெருமான் உன்னை சாப்பிட கூப்பிடுறார், ஓடிவாடா சீராளான். இப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் அந்த தெரு மொன திரும்பி ஓடி வரான். பூதி பூஷித சர்வாங்கம் ருத்ராட்ச விலசத்தனும். அந்த குழந்தை எப்படி இருக்கான்னா வெட்டப்பட்ட குழந்தை மாதிரியே இல்ல, புதுசா அலங்காரம் பண்ணி உடம்பெல்லாம் விபூதி பூசி கழுத்துலெல்லாம் ருத்ராட்சம் போட்டு தலையெல்லாம் ஒன்னிச்சு கொண்ட போட்டு ஓடி வரான். அவனை பார்த்த உடனே இவ அப்பா அம்மா கேட்கறா, இது யாரா இந்த ட்ரெஸ் பண்ணி விட்டா? காலத்தால நாங்க பண்ணின ட்ரெஸ் இல்லையே, இதுல உடம்புல வெட்டப்பட்ட வடு கூட இல்ல. வடு இருக்கணும்னு வடு கூட இல்ல. அப்புறம் அவன் தான் புள்ளங்கிறத எப்படி தீர்மானம் பண்ணினார்கள் அப்படின்னா, சமையல் பண்ணும் போது வக்கிரின்னு சொல்லுவோம் நாங்க சமஸ்கிருதத்துல. தாளிச்சு கொட்டுறதுங்கிறது உண்டோனும், நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. அது கடுகு, உளுத்தம்பருப்பு, கருகப்பிலை இதெல்லாம் ஒரு பொருள் மேல தாளிச்சு கொட்டுவோமோனோ, அதெல்லாம் அவன் மேல இருக்கு. அதை வச்சுன்னுதான் இவனை புள்ளேன்னு தீர்மானம் பண்றது. இதை யாரா உனக்கு பண்ணினா? கைலாசத்துல நான் சிவபெருமான் மடியில உட்கார்ந்து இருந்தேம்மா, பார்வதி அம்மா எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டாம்மா. அப்படியாடா குழந்தை, பெரிய பாக்கியசாலி, உள்ளவா அப்படின்னு போனா அங்க போனா அவரை காணும், அந்த எல்லையில உட்காந்து வச்சு அடியார காணும். இப்ப புள்ள கிடைச்சான்னு சந்தோஷப்படல, பழையபடி கண்ணீர் விட்டார்கள், அடியார் சாப்பிடலையே அப்படின்னு. அப்பதான் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் ஜில்லால உள்ள வீட்டை பார்த்தவர்களுக்கு தெரியும், நடுப்புல முற்றம்னு ஒரு இடம் இருக்கும். கூடம், தாவாரம், முற்றம் அப்படின்னு சொல்லுவார்கள். நடுப்புல அந்த சன்லைட் வரா மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நின்னுட்டு இவர் அழறார், பரமேஸ்வரா இப்படி சாப்பிடாம போயிட்டேனே அப்படின்னு. அங்க பகவான் தரிசனம் கொடுக்கிறார் சிறுத்தொண்ட நாயனாருக்கு. தனியா இதுக்கு முன்னாடி நாயன்மார்கள் கதையில எல்லா நாயன்மாருக்கும் பகவான் தனியா தான் தரிசனம் கொடுத்திருக்கான். ஒருத்தர் 2 பேருக்கு பார்வதியோட தரிசனம் கொடுத்திருக்கான். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சோமாஸ்கந்தனா தரிசனம்.
பார்வதி, பரமேஸ்வரன், முருகன் 3 பேரோட பகவான் தரிசனம் கொடுத்து, உன்னோட அன்பாகிற அமுதை சுவைப்பதற்காகவே யாம் வந்தோம் சிறு தொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பக்கம் திரும்பினார். காலங்காலத்தால ஒரு கேள்வி கேட்டியே, என்னை விட அன்பு வச்சவா உண்டான்னு, இந்த சிறு தொண்டன் அன்புக்கு நீ என்ன சொல்றேன்னு கேட்டா. அதுக்கு பார்வதி சொன்னால், உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், அடியார்களுக்கு ஒரு நமஸ்காரம். என் பிள்ளைய சமைச்சு போடுன்னா நான் போட மாட்டேன். உங்களை விட உங்க அடியார்கள் அப்படி உயர்ந்தவர்களா இருக்கார்கள் அப்படின்னு கொண்டாடப்பட்ட சிறு தொண்ட நாயனார் வீட்டுல வந்து சாப்பிட்றான். அப்பரும் ஞானசம்பந்தரும் பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணிட்டு காசி போக முடியாம திருவையாறுல பகவான் அந்த காசி தரிசனத்தை கொடுக்கிறான். இது கைலாச தரிசனத்தை கொடுக்கிறான். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, மலையான் மகளோடும் பாடி, மலையான் மகளோடும் பாடி, ஓதோடு நீர் சுமந்தேற்றி புகுவாரவர் பின் புகுவே, யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயார் அடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடி களிறு வருவன கண்டே, கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன், கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வர வழியில திங்களூருங்கிற ஊர்ல அப்பூதியடிகள்னு ஒரு மான் அவர் வீட்டுக்கு வர, அவர் சிவபக்தர் இல்ல, நாவுக்கரச பக்தர் அவர். அதனால அவர் வீட்டுல எல்லாத்துக்கும் பெயர் நாவுக்கரசு தான். படி நாவுக்கரசு, மரக்கால் நாவுக்கரசு, மொரம் நாவுக்கரசு, விளக்குமார் நாவுக்கரசு, கரண்டி நாவுக்கரசு, பசு நாவுக்கரசு, எரும நாவுக்கரசு, எல்லாம் நாவுக்கரசு. பெரிய செல்வன் தான். எல்லாத்துக்கும் ஒரு அப்படி பேரை வைப்பாளான்னா, இப்ப ஆட்சிக்கு வரவன் பேரெல்லாம் வைக்கிறானே எல்லாத்துக்கும். இவனுக்கு தகுதி உண்டா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல, அவர் பக்தியினால வைக்கிறார். அந்த ஊருக்கு வந்த நாவுக்கரசு நாயனார் அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்து கேட்டார். எல்லா இடத்துலயும் நாவுக்கரசுன்னு போட்டு, இந்த உலகத்துல ஒருத்தன் பொருளையே இழக்க மாட்டான். எல்லாத்துக்கும் தனக்கு கோடி ரூபா மாசத்துக்கு ஒரு கணக்கு நோட்டை வச்சுன்னு எழுதி, காருக்கு நாம எவ்வளவு பெட்ரோல் பண்றோம்னு யோசனை பண்ணினா அக்னியில நெய்ய கொட்டுற மாதிரி செலவிக்கிறோம். ஒரு 5 ரூபா கோவிலுக்கு கொடுக்கறதுக்கோ, ஒரு ஏழை குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கோ, ஒரு வியாதி பண்றவாளுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கோ நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது. வெட்டியா பண்ற செலவு 1000 பண்றோம் நாம. தர்மம் பண்ண வரும்போது கை சுருங்கிடும். ஒரு கால் தர்மம் பண்ணினாலும் பலனை எதிர்பார்த்து தான் தர்மம் பண்ணுவார்கள். புகழை எதிர்பார்த்து தர்மம் பண்ணுவார்கள். பொருளை இழந்து புகழ விரும்புவார்கள். நீ பொருளையும் இழந்து புகழையும் விரும்பாம இப்பேரை வைக்க என்ன காரணம்னு கேட்டார். அப்பூதியடிகளை பார்த்து தன்னை யாருன்னு சொல்லிக்கவே இல்லை. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு நாயனார் மேல இத்தனை பக்தியா இருந்தாலும் இதுவரையில் அவர் திருநாவுக்கரசு நாயனாரை நேர பார்த்தது கிடையாது. வந்திருக்கிறது திருநாவுக்கரசு நாயனார்னு தெரியாது அவருக்கு. இப்பெயர் வைக்க என்ன காரணம்? அப்பூதியடிகள் கேட்டார், இப்பெயர்னு சொல்றேன், சாதாரண பெயராது. இந்த தேசமே தடபுரண்டு போன போது மன்னனையும் நாட்டையும் நல்வழிப்படுத்தின ஒரு மகானுடைய பெயரை இப்பெயரா? நீர் யாருன்னு கேட்டார். நம்ம பார்த்தா விபூதி ருத்ராட்சமும் ஆக்களமா இருக்கு, நாவுக்கரசு நாயனார் பேரே தெரியாதவரா இருக்கு, நீர் யாருன்னு கேட்டார். என்ன யாருன்னு ஒருத்தர் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? என்னோட பெருமையை சொல்லுவேன், சிறுமையை சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல நான் டீச்சர் அடி வாங்கினேன், நான் அங்க போனேன் இங்க போனேன் சினிமா பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன்? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னோட பெருமைகள்லாம் என்ன உண்டோ அதுதான் சொல்லுவேன். நான் சேங்காலிபுரம் தீட்சிதர் பேரன், வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன்,
நாவுக்கரசர் அதை பார்த்து நீர் யார் அப்படின்னு உடனே அவர் சொல்றார் நானான்னு. அவர் சொன்ன வார்த்தை வேற, சைவத்துல நாம் சொல்ற பழக்கம் வேற, அதுக்காக சொல்றேன். பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அருள் பண்ணுவான். ஒருத்தருக்கு பாலை கொடுத்து அருள் பண்ணினான், ஒருத்தருக்கு காலை கொடுத்து அருள் பண்ணினான், ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து அருள் பண்ணினான். பாலை கொடுத்து அருள் பண்ணி 4 கதை முடிஞ்சு போச்சு. இதோட 4 கதையும் 4 வார்த்தையில. பாலை கொடுத்து அருள் பாலித்தவர் ஞானசம்பந்தர், காலை கொடுத்து அருள் பண்ணினவர் மணிவாசகர். அவர் பாட்டுக்கு குதிரை வாங்க போனவரை கூப்பிட்டு தானே காலை காமிச்சா பைத்தியம் முடிச்சா மாதிரி எடுத்தவர். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் செவடி போற்றி. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் செவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. சீரார் பெரும் துறைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். சிவபுராணத்தில் சொல்ற வார்த்தை. காலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டான், ஓலை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டது சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் ஜிலுஜிலுன்னு பட்டு மாமா மாதிரி மாப்பிளையா அலங்காரம் பண்ணி கல்யாண மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறவரை பார்த்து இவன் என் அடிமை. அதுக்கு இது ஆதாரம் இந்த ஓலை. காலை பாலை காலை ஓலை முடிஞ்சுதா? என்ன சூளைன்னா, சூளை கொடுத்து தடுத்து ஆட்கொண்டான். சூளைங்கிறது ஒரு வியாதி. இது மாதிரி ஒரு டிகிரி யூனிவர்சிட்டியில கொடுத்த பட்டம் இல்லாது. சூளைங்கிறது ஒரு வியாதி. சூளை கொடுத்து என்னை தடுத்து ஆட்கொண்டான். நாவுக்கரசனாயினார். அப்போ தெரியும் இந்த வார்த்தை சொன்ன உடனே நாவுக்கரசன் அப்படி இறைவன் சொன்னான். அம்மணின்னு கூப்பிட்டா யார் வந்திருக்கா பார். நாம கண்ணிலும் கருத்திலும் வைத்து எந்த தெய்வத்தை வழிபடுவோமோ அவர் வந்திருக்கார்னு சொல்லி உள்ளினான் உள்ள முருகினான் துள்ளினான் விழும் துள்ளினான்னு வில்லிபுத்தூரார் கிருஷ்ணன் விதுரர் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவார். அது மாதிரி தவிச்சு ஏற்பாடெல்லாம் பண்ணி சமையல்லாம் பண்ணி சாப்பாடு போடுறதே இலை நறுக்கின்னு வரத்துக்கு மூத்த திருநாவுக்கரசுங்கிற பையன் அனுப்ப, அவன் பாம்பு கடிச்சு இறந்து போக, அவன் இறந்து போன விஷயத்தை சொன்னா இவர் சாப்பிட மாட்டாருங்கிறதுக்காக அவர் உடம்ப மறைச்சு வச்சுட்டு இவர்கள் சாப்பாடு போடும்போது இறை அருளால அதை உணர்ந்து புரியுமான்னா, இன்னைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். சந்திரசேகர பாரதி பெரியவாள் இந்த ஊருக்கு எல்லாருக்கும் பழக்கம் உண்டு. அவ வந்து இந்த ஊர்ல சாதுர்மாசியம் பண்ணியிருக்கான். அந்த பெரியவாளோட சரித்திரத்துல ஒரு கதை சொல்றேன். திருச்சியிலேருந்து ஒரு அட்வொகேட் பெரியவாளை பார்க்கறதுக்கு இங்கேருந்து ஸ்ருங்கேரி போயிருக்காங்க. காலங்காலத்தால அந்த காலத்துல பிரயாணம் பெருசு. காலங்காலத்தால இறங்கி நதியில ஸ்நானம் பண்ணிட்டு மடத்துல சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் பண்ணிட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. அந்த நியமத்தோட இவர் ரெடியா காத்துட்டு இருக்கார். பஞ்சகட்சங்கள்லாம் கட்டிட்டு பிரசாதம் கொடுத்துட்டே வந்த பெருவாள் இவர்கிட்ட வந்தோடனே அந்த உத்தரணியை கீழே வச்சுட்டு உள்ள போயிட்டார். அங்க இருந்த மேனேஜரோ சிஷ்யாலோ என்னன்னு புரியல, பின்னாடியே போறா. அங்க வந்து நிற்கிறாரு. அவரை உடனே ரூமுக்கு போக சொல்லு அப்படின்னு பெரியவா. அவர் மடியாதான நிற்கிறார். தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு தயார் தான் இல்ல. ஒரு காரணம், ரூமுக்கு போக சொல்லு அப்படின்னா. ரூமுக்கு போனா ஒரு தந்தி வந்திருக்கு. என்ன தந்தி? அவ அம்மா காலமாயிட்டான், அவ அம்மா இறந்து போயிட்டா. இவர் கிளம்பின உடனே அவ அம்மா இறந்து போயிருக்கா. அந்த காலத்துல போன் கிடையாது, தந்தி அடிச்சிருக்கா. இவர் கிளம்பி வந்ததுக்கு தந்தி வந்திருக்கு. அவருக்கு தீட்டு இருக்கிறதுனால பெரியவா பிரசாதம் கொடுக்கல. பெரியவாளுக்கு எப்படி தெரியும் தீட்டுன்னு? இது புரிஞ்சா நான் சொல்றது புரியும். இது புரிஞ்சா நான் சொல்றது புரியும்.
அப்பூதி அடிகள் பார்த்து கேட்கிறார், இங்க ஏதாவது நிகழ்ந்ததோன்னு கேட்டார். உடனே அவருடைய மனைவி முந்திண்டு வந்து ஒண்ணும் இல்லைன்னார். மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்டார். அடுத்த கேள்வி, குழந்தை எங்கேன்னா. உடனே அதுக்கு அந்த அம்மா சொன்னால், அவன் இப்பொழுது உதவ மாட்டான்னா. அவன் எப்பொழுதுமே உதவுவான், அவன் எங்கேன்னு கேட்டான். அப்புறம் விஷயத்தை சொன்னாள். பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான். அப்பனா ஏன் சொல்லாம சாப்பாடு போடுற அப்படின்னு உடனே வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். இருக்குல்ல, அபூர்வமான ஒரு வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு யாரும் எந்த புராணத்திலையும் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. ஒரு மகன் இறந்த போது அதை மறைச்சு, எனக்கு ஏன் நீ சாப்பாடு போடணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து நாவுக்கரச நாயனார் கேட்கறத அந்த அம்மா சொன்னாலே ஒரு வார்த்தை, அதுக்கு வேல்யூவே கிடையாது. பிறவிதோறும் மகன் வருவான், நாவுக்கரச நாயனார் வருவாரான்னு கேட்டார். பிறவிதோறும் புள்ள பிறக்கும், ஜென்மா அடுக்கிறது எல்லாம் குழந்தை பிறக்கும். இப்படி ஒரு நாவுக்கரச நாயனார் வந்து சாப்பிடுவான் வீட்டுல. அந்த வாக்கியத்தை இழப்புமானாங்க. கொண்டா அவனை அப்படின்னு சொல்லி வாசல்ல வச்சு ஒன்று கொள்ளாமவர் அப்படின்னு ஒரு பதிகம் பாடி அவனை குழைக்க வச்சு, அப்புறம் திருப்புகலூர்ங்கிற ஊர்ல வந்து உழவாரப்பணி பண்ணி, கடைசியில சரீரம் சொன்னத்தை கேட்காத போது தொண்டு செய்யாம ஒரு நாள் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு எம்பெருமான நமஸ்காரம் பண்ண அவர் சரீரமானது அப்படியே கரைஞ்சு போயிடு, அந்தர்தானம் ஆயிடு. பொதுவா இந்த நால்வர்களுக்குமே அவதார புருஷர்கள் இவர்கள். அதனால இவர்கள் தோற்றம் மறைவுதான். இவர்கள் இறந்தார்கள், இவர்கள் உடம்பை எரிச்சார்கள், புதைச்சார்கள், சமாதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீ எத்தனையோ மகான்களுக்கு சமாதி சொல்றேன், சித்தர்களுக்கெல்லாம் சமாதி சொல்றேன். ஞானசம்பந்தருக்கு சமாதி உண்டா, சம்பந்தருக்கு சமாதி உண்டா, மணிவாசகருக்கு சமாதி உண்டா? நாவுகள் எதுவுமே கிடையாது. ஞானசம்பந்தர் நல்லூர்ல திருமண ஜோதியில அக்னியில ஐக்கியமானார். சுந்தரர் வெள்ளையான வந்து கைலாசம் ஏறி போனார். மணிவாசகர் சிதம்பரத்துல நடராஜாவோட இரண்டரை கலந்தார். அப்பர் சுவாமிகள் திருப்புகலூர்ல பகவானோட அந்தர்தானமானார். அதனால இந்த நால்வர்கள் தான் உயர்ந்தவர்கள். இவர்கள் காண்பிச்ச பாதை தான் நாம் செல்ல வேண்டிய பாதை. அதனாலதான் தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் உண்டு, 4 பேர் போன பாதையில போகணும்னு சொல்றது. 4 பேர் போன பாதை என்ன? 4 பேர் 4 அயோக்கியம் போன பாதை இல்ல, இந்த 4 போன பாதை. இந்த 4 போன பாதை என்னன்னா, வாத்சல்ய பக்திங்கிற தாய் தந்தை குழந்தைங்கிற பக்தியை காண்பிச்சவர் ஞானசம்பந்தர். சக்கிய பக்திங்கிற தோழமை பக்தியை காமிச்சவர் சுந்தரர். தாசிய பக்திங்கிற பக்தியை காண்பிச்சவர், தொண்டு செய்கிற பக்தியை காண்பிச்சவர் நாவுக்கரசர். பிரேம பக்தி, மதுர பக்தின்னு பேரு, நாயகன் நாயகி பாவம்னு பேர், அதை காமிச்சவர் மணிவாசகர். சிக்கனை பிடித்தேன் இங்கு எங்கு எழுந்து நீனும் நானுமாய் ஏகபோகமாயுமா. இந்த 4 பக்தி, 4 வகை பக்தி 4 பேர் காண்பிச்சது. இந்த ஒரு 3 நாள்ல சுருக்கமா தான் சொல்ல முடிஞ்சது. எனக்கு பெரிய சரி. அந்த சேக்கிழார் சொல்லுவார், அடியார்களை பத்தி சொல்லும் போது பார்க்கடலை பார்த்து நாய்க்கு குடிக்கணும்னு தான் தோணும், அப்படியே குடிச்சுடணும்னு தோணும். பார்க்கடலை முழுக்க குடிக்கணும்னு தோணும். கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு வயர் ஃபுல்லாயிடும், திரும்பி வந்துடும். ஃபுல்லா குடிச்சுட்டேங்கும். எதை ஃபுல்லா குடிச்சது? பார்க்கடலை ஃபுல்லா குடிச்சுதா? இல்ல, அது வயர் ஃபுல்லா குடிச்சது. அது மாதிரிதான் நான் சொல்ற கதை. அடியார்களை முழுக்க சொல்ல முடியாது. சுந்தரரை பத்தி அடியாரை பத்தி பாடுன உடனே அடியாரை பத்தி நான் எப்படி பாடுவேன்னா, உன்னை கூட பாடலாம். அடியார்கள் மகிமை எல்லையற்றதேன்னா. அது மாதிரி இங்க சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம 2-3 காரணம். முதல்ல இந்த பாலு மாமாவோட பேரனுக்கு இது பூனல்ங்கிறது ஃபிக்ஸ் ஆன உடனே நம்ம ஆடிட்டர் ஃபோன் பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு கோபி வந்து இந்த சமயத்துல நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அவர் எப்போதுமே வருஷம் ரெகுலரா பண்ணின்னு வருவார். நம்ம வந்துட்டு இருக்கோம். நடுப்புல கொரோனா சமயத்துல தான் வரல. ஏற்பாடு பண்ணி அது நடந்தது. இந்த எல்லாரும் கோபி மக்கள் அத்தனை பேரும் கேட்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ற நிகழ்ச்சி அது. ஒரு தனி மனிதரா, ஒரு சங்கமாவோ ஒரு இதுவாவோ இல்லாம நாம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஒரு அடியார்கள் சங்கங்கள்லாம் வச்சிருந்து இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா நல்ல விஷயம், இப்ப நல்ல விஷயத்தை இது மாதிரி சொல்லலைன்னா வேற எந்த வகையிலையும் அது வந்து சேர்றதுக்கு வழி கிடையாது. பேசுறவர்கள்லாம் ஒரு உள்நோக்கத்தோட பேசுறார்கள். அதுதான் வருத்தமா இருக்கு. சொல்ற சப்ஜெக்ட் உயர்ந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நோக்கம் தப்பா இருக்கு. அப்ப ஜனங்களை புத்தி பேதம் பண்றார்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருதோ அதை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுல எது நல்லதோ அது அவர்கள் எடுத்துக்கிட்டோம். அப்பேற்பட்டதான ஒரு சத்சங்கம்
ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆடிட்டர் குடும்பத்துக்கும் மற்ற அடியார்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பரிபூர்ண அருளால ஆயுசு ஆரோக்கியம் சந்தானம் சம்பத்து முதலிய சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் பக்தியில் கசிந்தளர்ந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கலேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்று போங்க என் கலர்த்தி இயற்கையான சித்தியை தந்தியான முக்தியாய் அறிந்து வைத்த சக்தியா நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செழிக்கணும் பேரில்லாத இன்பமும் இதெல்லாம் ஞான தீபம் வெற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் ஞான தீபம் வெற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க என்று சந்தனம் கொண்டாடுவோம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு நந்த கோடி மங்களம் என்னுடைய விலங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் இச்சையாகும் முற்றைக்கு வெற்றுமைக்கு மங்களம். இந்த பக்கவாத்தியம் ஹார்மோனியம் சம்பத் குமார்னு பேரு வைஷ்ணவர் ஐயங்காரம் சிவபுராணத்துக்கு வந்து ஸ்ரத்தையா வாசிக்கிறவர். இவர் வந்து பிரசாத்னு பேர் குழந்தைக்கு மிருதங்கம். இவர்கள்லாம் ரொம்ப வருஷமா நமக்கு எனக்கு சங்கீதம்லாம் உண்மையே தெரியாது. நீ பாடுற ராக என்ன இதுக்கு ஆரவம்லாம் என்னன்னு கிட்ட தெரியாது. ஸோ ஒரு ஆசையினால தேவாரங்கள்லாம் கத்துன்னு பாடுறேன்னா நிறைய குறைகள்லாம் இருக்கலாம். சரித்திரத்தை சொல்றதே இதை பாடின்னு சொல்லணுங்கிற ஆசையினால சொல்றேன். स्वजन हृदमल सरोवर विकसित सरसेरुह मृदु चरणा गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदुवदना हेम शैल समधीर उदारा करुणापारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.